கனவு உலகில வாழ்ந்துட்டு கலர் கலரா சட்டை போட்டுக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு ஏன்னா இந்தியாவிலேயே முதுமையை மறைத்து உலகம் சுற்றும் இன்றைய வாலிபனாக இருக்கும் ஒரே முதலமைச்சர் யாருன்னா தினமும் ஒரு கற்பழிப்பு, தினமும் ஒரு கொலை, சாதிய கொலைகள், நேர்மையான அரசு அதிகாரிகளை அலுவலகத்துல பூந்தே சினிமாவில் வர்ற மாதிரி வெட்டி கொல்றது, மணல் மாஃபியா திருட்டு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். ஒரு தரப்பினராவது இந்த தமிழகத்துல சந்தோஷமா இருக்கிறாங்களா? போய் அவருடைய அந்த அரக்கு மாளிகை, ராஜபக்சேவோட அரக்கு மாளிகையில வயிறு முட்டை விருந்து தின்னுட்டு பரிசு பெட்டகம் வாங்கிட்டு இந்த பல்லு போன புலி, சிறுத்தை புலிங்கிறாங்களே, இந்த புலி, இந்த அம்மா கனிமொழி, அது வேற அடிக்கடி ஒரு டயலாக் கூட உடசல் பேருந்தை விட்டு அதுலயே இலவசமா பிரசவம் ஆகுற மாதிரி பிரசவ பெண்கள் ஏறினா இருக்கிற அந்த கண்டிஷன் பஸ்ஸுக்கு வந்து கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு கலர் கலரா ரீல் சுத்தி 506 நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த இந்த துருப்பிடிச்சு போன மு.க. ஸ்டாலின் வேணுமா? இதுதான் கேள்வி. தமிழன் ஓடா தேஞ்சு போறான், ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தாய்மொழி இருக்கு, நாய்மொழி எதுக்கு, இப்படின்னு இது காலகாலமா அந்து போன அரத பழசான இந்த மொழி பிரச்சனை, இன பிரச்சனை இதெல்லாம் சொல்லி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில மட்டும் நீ உள்ள உட்காந்து கொள்ளையடிக்கணும். தள்ளாத வயசுல வீல் சேர் ஏறி போய் மருமக பிள்ளைக்கு இந்த போர்ட்போலியோ கொடுங்க, பாலு மாப்பிள்ளைக்கு இந்த போர்ட்போலியோ கொடுங்கன்னு இவங்க அப்பா போய் உட்காந்து வாங்கினாரு. அப்ப கிழிச்சாங்களா இந்த மாநில சுயாட்சி பத்தி ஏதாவது இவங்க? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சேலம் மணிகண்டன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் எல்லோ பெஞ்ச் தமிழ், வாழ்த்துக்கள். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நம்ம நாடுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கிறோ அந்த மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கிறேன். நாட்டோட எல்லையில நின்று நம்ம உயிர் காத்த, நம்ம நாட்டை காத்த ராணுவ வீரர்களுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். அவங்களை தலை வணங்குறேன், சல்யூட் பண்றேன். உறுதியான முடிவெடுத்து எதிரி நாட்டு உள்ள புகுந்து துவம்சம் பண்ற அளவுக்கு ஒரு திடமான தலைவரா இருக்கிற பிரதமர் மோடியை தலை வணங்குறேன். சொல்லுங்க. 2026 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதை நோக்கி எல்லா கட்சிகளும் பரபரப்பா செயல்பட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 எலெக்ஷன்ல நாங்க 234 தொகுதியிலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? மறைந்த உலகமே போற்றக்கூடிய தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படிம்பாரு. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தன்னை இளைஞரா நினைச்சிட்டு இருக்கிற 72 வயது முதியவர் ஸ்டாலின் அவர் சொன்ன அந்த இதை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. அவரு கனவு காண்றாரு. அவர் எந்த அடிப்படையில அவர் இந்த மாதிரி தரவுகளை வச்சுட்டு சொல்றாரு? இல்ல, அதாவது மறைந்த கருணாநிதி அவர்கள் சொல்ற மாதிரி ஒய்யார கொண்டையிலே தாளம் பூவாம், உள்ளே ஈரும் பேணுமாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு வெளி தோற்றத்துக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பூசி மெழுகிறதுக்கு, கம்பி கட்டுறதுக்கு, தன்னுடைய தொண்டர்களை வந்து இதுல தோத்து போயிட மாட்டோம், 2011 அப்பா வாங்கின அடி மாதிரி நாம அடி வாங்கி 3வது இடத்துக்கு எல்லாம் போயிட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக உற்சாக பானம் கொடுக்குற மாதிரி உற்சாக டானிக்கா சொல்லிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேங்க. திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி, சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு, சர்வதேச போதை கடத்தலின் மையமான தமிழ்நாடு, சர்வதேச போதை கடத்தல் மன்னர்களான திமுகவினர், சர்வதேச போதை கடத்தல் மன்னர்களான திமுகவினர் டிஜிபியோட உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. தினமும் ஒரு கற்பழிப்பு, தினமும் ஒரு கொலை, சாதிய கொலைகள், நேர்மையான அரசு அதிகாரிகளை அலுவலகத்துல பூந்தே சினிமாவில் வர்ற மாதிரி வெட்டி கொல்றது, மணல் மாஃபியா திருட்டு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். ஒரு தரப்பினராவது இந்த தமிழகத்துல சந்தோஷமா இருக்கிறாங்களா? இவங்களுடைய முதுகெலும்பா சொல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவராக இருந்தா தான் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேக்குறீங்க. அதனால 2026 மீண்டும் உங்களை எதிர்கட்சி தலைவராக அமர வைத்து அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளும் ஒரு போராட்டம், நித்தம் ஒரு ஆர்கனைசேஷன்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கிறப்ப
நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறப்ப கூட்டணியில உருமுறை திரும்ப இருப்பாரா இல்ல பிச்சுக்கிட்டு வெளியே போவாரா அப்படின்லாம் இருக்கிறப்ப இந்த 2 விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. ரன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 31ல 2 விக்கெட் போயிடுச்சு. இன்னும் வரிசையா சிறை செல்ல காத்திருக்கும் அமைச்சர்கள், ஈடி பூதம் விழுங்க காத்திருக்கும் அமைச்சர்கள். ஒரு அமைச்சர் பாவம் இலாக்கா மாத்தினோடனே நெஞ்சு வலி வந்து போய் அப்போலோல படுத்துக்கிட்டாரு. நான் அவரை நோக்கி என்னென்ன டெல்லி இடி ஐடி எல்லாம் பாய போகுது இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இம்சை அரசன் மாதிரி என்ன பண்றாருன்னா 2ஆம் புலிகேசி மாதிரி 234 வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது கொடுமையான கொடூர நகைச்சுவை அப்படின்னு தான் நான் பாக்குறேங்க. சார் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பெண்களுக்கான நிறைய திட்டங்களை வகுத்திருக்கோம். உரிமை தொகை கொடுத்திருக்கோம். விடியல் பேருந்து பயணம் கொடுத்திருக்கோம். அதனால பெண்கள்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஓட்டு போடுவாங்க. அதனால நாங்க வெற்றி பெறுவோம்னு ஒரு நம்பிக்கையை சொல்றாரு. நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? அதாவது மொத்தம் 2.25 ரேஷன் கார்டுதாரர்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1.25 கோடி தான் வந்து தகுதியானவர்கள். அதுல நான் கிராமப்புறத்துல என்ற அளவுக்கு வசிக்கக்கூடியவன். கிராமப்புறத்து பெண்கள்லாம் சொல்றாங்க, ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு தகுதி தெரியல, நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல 1 கோடி மக்கள் கிடைக்காத தனியா அவங்க ஒரு பக்கம் இருக்கிறப்ப, உங்ககிட்ட வாங்கின இந்த 1.25 கோடி மக்களே ஓட்டு போட்டிருந்தா 2024 உங்களுடைய திமுகவுடைய வாக்கு சதவீதம் ஏன் சரிஞ்சு போச்சு? 5% சரிஞ்சு போயிருக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்த தேர்தலை விட சரிஞ்சு போயிருக்குது. அப்ப வாங்கினவங்களே உங்களுக்கு ஓட்டு போடலைங்கிற நிதர்சனம் ஆகிறப்ப, வாங்காத 1 கோடி மக்களை ஏமாத்துறதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? விடுபட்ட பெயர்கள் எல்லாம் இருந்தா நீங்க உங்க பேரை பதிவேற்றம் பண்ணிக்க உங்களுக்கு கொடுப்போங்கிறது நீங்க ஏமாத்துறதுக்கான இது. நீங்க எதை சொன்னாலும் ஏமாத்துறதுல பிஹெச்டி வாங்கினவங்க அப்படிங்கிற மக்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இத்தனை பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கிறப்ப அவரு எந்த அடிப்படையில சொல்றாரு பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படின்னு உடசல் பேருந்தை விட்டு அதுலயே இலவசமா பிரசவம் ஆகுற மாதிரி பிரசவ பெண்கள் ஏறினா இருக்கிற அந்த கண்டிஷன் பஸ்ஸுக்கு வந்து கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு கலர் கலரா ரீல் சுத்தி 506 நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து வடநாட்டு புரோகிதர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அதுல ஒரு பக்கம் பிராமண எதிர்ப்புன்னு ஏமாத்துவாங்க. ஆனா அந்த புரோகிதருக்கு 502 கோடி ரூபாய் கொடுத்து இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தோம். 10 வருட எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி இருந்த அம்மா ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இருந்திருக்கும் நிச்சயமா. அதையெல்லாம் தாண்டி வெறும் 3.5% ஓட்டுல தான் கடந்த முறையா நீங்க ஜெயிச்சீங்க. அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வல்லமை பொருந்திய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறார். நீங்க முதலமைச்சரா இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆன்டி இன்குபென்சின்னு ஒரு இது கமுத்தினப்ப திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவக மாடல் தினமும் திராவகமா ஊத்தி கொடுக்கறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10% எதிர்ப்பு அடிக்கும். 2011 எப்படி அவருடைய தகப்பனார் திரு கலைஞர் அவர்கள் 3வது இடத்துக்கு போனாரோ அந்த மாதிரி திமுக 3வது இடத்திற்கு போகும். தமிழக மக்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்து மகா இது கடல் இல்ல அரபிக்கடலில் தூக்கி எறிய போகிறார்கள். பொறுத்திருந்து பாருங்க. சார், ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்கா இருந்தது மகளிரோட ஓட். அந்த மகளிரோட ஓட் பேங்கை டார்கெட் பண்ணி தான் இப்போ வந்து காலை சிற்றுண்டி திட்டம், விடியல் திட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இந்த ஓட்ல எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்கல்ல. இதுல ஏன் நம்ம நம்பிக்கை இருக்க கூடாது அவங்களுக்கு? காலை சிற்றுண்டி திட்டம் அப்படிங்கிறது ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திரு எடப்பாடி பழனிசாமி பெற்றெடுத்த பிள்ளைக்கு இவரு திராவிட பேரு திராவிட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாருங்க. 2006 இவங்க அப்பா கருணாநிதி இப்படித்தான் தமிழக மக்களை முட்டாளாக்குறதுக்கு அனைவருக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டினாரு. அப்ப இவங்களுக்கு நிலை வித்வானா இருக்கிற டெல்லி வித்வான் ஒருத்தர் இருப்பாரு. உலகத்திலேயே அதிசிறந்த பொருளாதார மேதை நம்ம செட்டிநாட்டு அண்ணாச்சி சிதம்பரம். இந்த தேர்தல் களத்தின் கதாநாயகனே கலைஞர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொன்னாரு. நிலமற்றவர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியும்னு பெரிய வாழைப்பூவை காதல் சுத்துறாங்க. சாதாரண பூலாம் சுத்தல. இவ்வளோ எல்லாம் சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு கொடுத்தது வெறும் 99 இடங்கள் தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து பெரிய அளவுல ஜெயிக்க முடியல. கடைசி வரைக்கும் மறைந்த புரட்சி தலைவி அவங்க மைனாரிட்டி அரசுன்னு சொல்லி இவ்வளவு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து ஓரளவுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. இவ்வளவும் கொடுத்தோம். கருணாநிதி அன்று கொடுத்த திராவிட மாடல் ஆட்சினால பாத்தீங்க அப்படின்னா வெறும் 99 இடங்கள் தான். அவங்க அப்பாவையே நம்பி 99 இடம் தான் கொடுத்தாங்க. பிள்ளையை நம்பி உங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்க போறாங்க நீங்களே சொல்லுங்க.
சரி, இப்போ வந்து அடுத்ததான் மக்கள் வந்து முக்கியமா பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நம்மளோட ஜிடிபி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னும் போது ஸ்டாலின் சொல்றாரு, இந்தியாவிலே அதிகமான ஜிடிபி growth எங்க ஸ்டேட்ல தான் இருக்கு, நான் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்றாரு. இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? கும்பி எரியுது, குடல் காயுது, குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு இன்னைக்கு ஊட்டியில இருக்கிற முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கலீங்க. ஒரு காலத்துல இவங்க எல்லாம் சொன்ன இந்த டைலாக், இவங்க ஒரு ஒரு ட்ரெடிஷனல் டைலாக் வச்சிருப்பாங்க தம்பி. அன்று மத்தியில பலமா இருந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றதுக்காக வடக்கு வாழுது தெற்கு தேயுது, தமிழன் ஓடா தேஞ்சு போறான், ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க, தாய்மொழி இருக்கு நாய்மொழி எதுக்கு இப்படின்னு இது காலகாலமா அந்து போன அரத பழசான இந்த மொழி பிரச்சனை இன பிரச்சனை இதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட மொழி உணர்வையும் இன உணர்வையும் தூண்டி விட்டு அன்னைக்கு இவங்களோட எதிரி காங்கிரஸ், இன்னைக்கு மத்தியில பலமா இருக்கிற அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு அசைக்க கூட முடியாத இடத்துல இருக்கிற பாஜக எடுத்து அதே டைலாக், அங்க ஓனர் மாறிட்டாங்க, ஆனா அதே பிஞ்சு போற டைலாக் டீலிமிட்டேஷன் பாங்க, தமிழக உரிமை வந்து பறிக்கப்படுகிறது அப்படிம்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து என்னது மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில மட்டும் நீ உள்ள உட்காந்து கொள்ளையடிக்கணும், தள்ளாத வயசுல வீல் சேர் ஏறி போய் மருமக பிள்ளைக்கு இந்த போர்ட்போலியோ கொடுங்க, பாலு மாப்பிள்ளைக்கு இந்த போர்ட்போலியோ கொடுங்கன்னு இவங்க அப்பா போய் உட்காந்து வாங்கினாரு. அப்ப கிழிச்சாங்களா இந்த மாநில சுயாட்சி பத்தி ஏதாவது இவங்க கிழிச்சாங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இந்த தேர்தல் அப்படிங்கிறது மோடி வேணுமா வேணாமாங்கிறது அல்ல. அது 2024 முடிஞ்சு போச்சு. இந்திய மக்கள் மோடி வேணும்னு தீர்ப்பளிச்சாங்க, தமிழகம் அதற்கு மாறான ஒரு தீர்ப்பை கொடுத்தது. 2026 ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த இந்த துருப்பிடிச்சு போன மு.க. ஸ்டாலின் வேணுமா? இதுதான் கேள்வி. இதை விட்டுட்டு நீங்க சொல்ற மொழி பிரச்சனை இன பிரச்சனை டீலிமிட்டேஷன், மாநில சுயாட்சி, கச்சத்தீவை காட்டி கொடுத்தது யாரு, காவிரியை விட்டு கொடுத்தது யாரு அப்படிங்கிறதுல இங்க வயிற்காகிறது தான் பிரச்சனை. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம், ஏற்கனவே பல நல்ல திட்டங்கள் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற அம்மா காலத்துல இந்த திட்டத்தை இது பண்ணாங்க, வயசானவங்களுக்கு ஓஏபி இல்லாம பண்ணாங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு பரிசு புத்தகத்தை நிறுத்தினாங்க, அம்மா கிளினிக் மூடல், அம்மா உணவகத்தை குற்றுயிரும் கொலையுயிருமாக்கி இவ்வளவு நலத்திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிறுத்திட்டு, அதான் நான் அடிக்கடி டிவி விவாதத்துல சொல்ற மாதிரி உங்க மேல் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் திமுக திருடி அதை 2.50 மாத்தி இந்தா புடிச்சுக்கோ அப்படின்னு உங்க கீழ் பாக்கெட்ல வைக்கிறாங்க. அண்ணா திமுகவால கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாத்தையும் நிறுத்திட்டு கேட்டா பேர் இந்த எழுதி கொடுக்கறது வேற. கலைஞர் டிவில இருந்து ஒருத்தர் தான் இப்ப இவரோட முதலமைச்சருடைய இந்த எழுதி கொடுக்கறவர்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா திருமாவளவனோ என்னமோ ஒரு பேரு, ஆனா அருமையா இன்னும் முதல்வன் நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டம் பேரு வச்சியே சோறு வச்சியா, இதுதான் பிரச்சனை. இதுக்கு எல்லாம் மக்கள் விடை தர போறாங்க. ஆஹா ஜிடிபி அருமையாக இருக்கிறது, மாநில சுயாட்சிக்காக நம்ம உரிமை நாயகன் ஸ்டாலின் எப்படி குரல் கொடுக்கிறார், இங்கதான் சொல்லணும் கும்பி எரியுது குடல் காயுது, விலைவாசி பிரச்சனை எல்லாத்துலயும். இதுல போய் அதையா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மொழி பிரச்சனை இன பிரச்சனை டீலிமிட்டேஷன் லொட்டு லொசுக்கு காலகாலமா நீங்க ஓட்டுற அந்து போன அறுந்து போனலாம் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வேணா மக்கள் அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்களா ஒழிய நடக்க போறது நாளைக்கு நீ வேணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமி வேணுமா இதுக்கான தேர்தல் தான். மக்கள் அதுக்கெல்லாம் அந்த எதிர்ப்பு அலைங்கிறது சுனாமி அலையா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன்னா ஆசிரிய பெருமக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா, அரசு ஊழியர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா, போக்குவரத்து ஊழியர்கள் இதா இருக்கிறாங்களா, அப்படி இல்லைன்னு சமூக ஆர்வலர்னு ஏதாவது பொது பிரச்சனை கேட்கறவங்க எல்லாம் நடு ரோட்ல வெட்டி போடுறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறப்ப ஒரு கனவு உலகில வாழ்ந்துகிட்டு கலர் கலரா சட்டம் போட்டுக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு வேணா இந்தியாவிலேயே முதுமையை மறைத்து உலகம் சுற்றும் இன்றைய வாலிபனாக இருக்கும் ஒரே முதலமைச்சர் யாருன்னா முதலிடம் 2வது இடம் 3வது இடம் 3 ஸ்டாலின் தான். அதை வேணா வச்சுக்க சொல்லுங்க, ஸ்வீட் எடுக்க சொல்லுங்க, கொண்டாட சொல்லுங்க. சரி, இப்ப அரசியல் களத்துல வந்து அஜெண்டா தான் ரொம்ப முக்கியமா பேசப்படும். அப்படின்னும் போது அவங்க என்ன அஜெண்டா வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு அதிமுக பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களே சேர்ந்து 2 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க. அப்ப 2 பேரும் துரோகி கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்களா? அப்ப இது மக்கள்கிட்ட எடுபடாதா? 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்றொழித்து ஈழத்துல 1.5 லட்சம் தமிழச்சிங்களோட குடல் எல்லாம் பிரிச்சு உருவி வெளியே எறிஞ்சு அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. இவ்வளவு நடக்கிறப்ப காலையில வயிறு படைக்க இது கோபாலபுரத்துல சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்குள்ள போய் 2 மணி நேரம் தலைமாட்டுல ஒரு அம்மாவும் கால் மாட்டுல ஒரு அம்மாவையும் ஏர் கூலர் வச்சுட்டு உண்ணாவிரதம் இது பண்ணிட்டு ஒரு அடிமை இன்னொரு அடிமை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு டயலாக் பேசிட்டு கூட இன்னைக்கு பிடில் வாசிட்டு இருக்கிறாரு திருமாங்கிற குருமா. திருமா சொன்னாரு இலங்கை தமிழர்களை கொன்றொழித்த இந்த பாவத்தை செய்தது திமுக அப்படின்னாரு. இவ்வளவு டைலாக்கும் பேசிட்டு
இந்த 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சே வீட்டுக்கு தன்னுடைய மகளையும் ராசாவையும் டிஆர் பாலையும் அனுப்பிச்சு போய் அவருடைய அந்த அரக்கு மாளிகை, ராஜபக்சேவோட அரக்கு மாளிகையில வயிறு முட்டை விருந்து தின்னுட்டு பரிசு பெட்டகம் வாங்கிட்டு, இந்த பல்லு போன புலி, சிறுத்தை புலிங்கிறாங்களே, இந்த புலி, இந்த அம்மா கனிமொழி, அது வேற அடிக்கடி ஒரு டயலாக் கூடும், எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒரு டயலாக் கூடும், தமிழகத்தில் தான் அதிக இளம்பெண்கள் விதவியாக போகிறார்கள். இந்த பாழாய் போன டாஸ்மாக் என்பதால் என் தமிழக தங்கச்சிங்க அக்காங்க எல்லாம் தாலி எடுத்து எல்லாம் வந்து விதவையா இருக்கிறாங்க. இப்ப எங்கம்மா போச்சு? கண்ணு புடலிக்கு போயிருச்சா உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே? அந்த மாதிரி தம்பி, இவ்வளவு குற்றச்சாட்டின்னு சொல்லிவிட்டு என் மகளை சிறையில் அடைத்தவர்களை தான் நான் மன்னிப்பேனா, மறப்பேனா, இது பொருந்தா கூட்டணி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிவிட்டு பாத்தீங்கன்னா, அறிவாலயத்துல 2011 பாத்தீங்கன்னா 3வது ஃப்ளோர்ல சிபிஐ ரெய்டு, 2வது ஃப்ளோர்ல தயாளம்மாட்ட விசாரணை, முதல் ஃப்ளோர்ல பாவம் முதியவர் கருணாநிதியை லாக் அடிச்சு உட்கார வச்சு கூட்டணி பேசி 63 இடத்த மிரட்டி காங்கிரஸ் கட்சி வாங்குச்சு. வெளியே வந்து நொந்து போய் சொன்னாரு, 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல கொடுத்திருக்கிறேன்னு. சோ பயந்து போய் டெல்லியோட மிரட்டலுக்கு அந்த காலத்திலேயே காங்கிரஸோட போய் 117 சீட்டு சரிபாதியா தமிழக சட்டசபை சீட்டை விட்டு கொடுத்து காங்கிரஸோட அடிமையா இருந்த திமுக, நேற்றைய உதாரணம் 63 சீட்டு அவங்க மிரட்டலுக்கு பயந்து கொடுத்த திமுக, இவங்க அதிமுகவை பார்த்து சொல்றாங்க பொருந்தா கூட்டணி, இவங்க டெல்லிக்கு காவடி தூக்குறவங்க அடிமை, இது தமிழகத்துக்கு பொருந்தாத கூட்டணினா ஸ்வீட் எடு கொண்டாடு. அதை உட்காந்துட்டு எதுக்கு பிளக்கான பாடிட்டு இருக்கிற? ஒரு மாசமா இந்த கூட்டணி என்னைக்கு அமைஞ்சதோ, அதிமுக நல்ல கட்சி, புரட்சி தலைவர் நல்லவர், புரட்சி தலைவி நல்ல கட்சி, பாஜக ஒரு ஆக்டோபஸ், தமிழர்களுக்கு எதிரானது, 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் ராமச்சந்திரன், கர்நாடகத்து பாப்பாத்தி கோமலவல்லி ஜெயலலிதா, இன்னும் எவ்வளவு மோசமாலாம் பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டு, நீதான் சொல்ற மாதிரி அதிமுக தன்னுடைய அழிவை பாஜகவோடு கூட்டணி வைத்து தானே தேடிக்கொண்டதுன்னா நீ சந்தோஷப்படணும், வெற்றி ஈஸி அப்படின்னு சந்தோஷப்படணும், ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும். அதை விட்டுட்டு நிலைய வித்வான்கள், பிடில் வித்வானுங்க, அரசியல் விமர்சகர், நாங்க நடுநிலையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர் அப்படின்லாம் உட்காந்துட்டு இவங்ககிட்ட தினமும் 200 ரூபாய் ஊதியம் வாங்கிட்டு எல்லாத்தையும் கத்த விடுறிய ஒரு பக்கம். முதலமைச்சருக்கு தூங்கி எழுந்திருச்சா இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தார்? தூங்கி எழுந்திருத்தால் காலையில் என்ன வம்பை எழுப்பீர்கள் என்று இரவில் தூக்கம் வராமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற தூக்க மாத்திரை போட சொல்லுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் மோடி முகமும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அதை பார்த்து மிரள்றாரு, தூக்கம் வராம தவிக்கிறாரு. கூட இருக்கிற நிலை வித்வான்கள் எல்லாம் விட்டு பிடில் வாசிக்க சொல்றாரு. அவரை பாவம் ஏதாவது நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்க, தூக்க மாத்திரை வாங்கி கொடுங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி. ஜெயகிரி.